பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வார்த்தை 2வது பகுதி, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரைஸ் காட். தேவனை மெய்ப்பனாக உருவாக்கி கொண்டு ஒரு ஆடாக தன்னை மாற்றிக்கொண்டு நினைத்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கையில் இருக்கிற கோலும் தடியும் என்னை தேற்றும். ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஆமேன் தேற்றுதல் வேணும். ஆமேன் தேற்றப்படுகிற ஒரு நிலைமை வேணும். ஒரு ஆட்டு மந்தை எப்படி ஆமேன் தண்ணீர் காட்ட ஆகாரத்தின் இலை தழைகளை தாழ்த்தி கொடுக்க ஒரு மெய்ப்பன் கோலையும் ஆமை வைத்திருக்கிறானோ, தடியை வைத்திருக்கிறானோ, நேர்வழிப்படுத்த செவ்வைப்படுத்த கரங்களில் இந்த ரெண்டையும் ஆகாரத்துக்காக செவ்வைப்படுத்துவதற்காக கரங்களில் வைத்திருக்கிறாரோ, எதற்கு தெரியுமா? ஆமை தேற்றும்படியாய். ஹல்லேலூயா. பசியால் வாடும்போது நம்மை தேற்றுகிற ஒரு தேவன். இந்த காலை வேளையில் உன்னையும் என்னையும் ஆமை மனுஷர் கைவிட்டு இருக்கலாம், உறவுகள் கைவிட்டு இருக்கலாம், இது எப்படி நடக்கும், இது இயலாது என்று ஆமை ஒதுங்கி இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் உன்னை தேற்றுகிற ஒரு நல்ல தெய்வன், நல்ல மெய்ப்பனாக ஆமேன் உணவையும் உடையையும் இருக்கிற இடங்களில் பாதுகாப்பையும் என் ஆண்டவர் தந்து எந்த வழியில் உன்னை நடத்த வேண்டுமோ அந்த வழியில் உன்னை நடத்துவதற்காக அருமைநாதர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தையை சொல்லும்போது தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறது. அன்றென்றுள்ள அப்பத்தை தந்து போஷித்து நம்மை வழி நடத்த ஆமென் செவ்வையான வழியில் நம்மை திருப்பி நடத்த இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய கரங்களில் விட்டு கொடுப்போம். ஆமென். சோர்ந்து போக வேண்டாம், நாளை குறித்து கவலைப்படாதே. ஆமே, வேதம் சொல்லுகிற அந்த நாள் அந்த நாளுக்குரியதை குறித்து கவலைப்படட்டும் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த நாளுக்குரிய ஆமே எந்தெந்த நெருக்கடியில் போகிறாயோ, எந்தெந்த இடங்களில் மனுஷர் கைவிட்டு என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கிறாயோ, இந்த வார்த்தை உன்னை தேற்றும். ஹல்லேலூயா. ஒரு மந்தையை எப்படி ஆமீன் போஷிக்கிற கர்த்தர், வழி நடத்துகிற கர்த்தர், ஆமீன் தண்ணீர் காட்டி நல்ல உறைவிடங்களை கொடுத்து நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தர் நம்மையும் அதுபோல நடத்துவார். ஆமே, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். நீர் என்னோடு இருப்பதற்காய் நன்றி. இந்த நாளை ஜெயத்தோடு நீர் நடத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி என்று ஆண்டவருடைய சந்நிதியில் நம்மை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? ஒரு நிமிடம் தேவனோடு இணைந்து துதிக்கலாம். மகா பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் யார் யார் என்னோடு இணைந்து செபிக்கிறாங்களப்பா, ஹல்லேலூயா, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிற விசேஷமாய் ஆண்டவரே என்ன செய்வேன் என்று அங்கலாய் போடு. ஆமேன். யாரும் ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லக்கூட இல்லையே ஆமேன் என்று ஒதுங்குகிறவர்களை கண்டு விரக்தி அடைந்தவர்களாய், ஆமே யாரும் தேற்றுவர்களுக்காக நான் காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாளில் காத்திருந்து வெக்ஸான, காத்திருந்து சோர்ந்து போன தெய்வ பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசி கொண்டிருந்தீர். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் தேற்றுவீராக. கர்த்தர் அவர்களோடு இருப்பது அவர்களை தேற்றும்படியாய், கர்த்தர் அவர்களோடு இருப்பது செவ்வையான வழியில் நடத்தும்படியாய், கர்த்தர் அவர்களோடு இருப்பது அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கும்படியாய் என்று இந்த நாட்களில் உணர்ந்து நம்பி உம்மை துதிக்க உதவி செய்வீராக. பொறுப்படுத்த வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் கோலும் தடியும் உன்னை தேற்றுவதாக. God bless you. Praise the Lord.